ஹலோ ஹாபிஸ். பல்லவர் சந்தையில் 200 ரூபாய்க்கு வாங்கின ஆர்சி காரை இன்னைக்கு எஃப்வி காராக மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு டேன் ஆகிற மாதிரி கிம்பல் செட்டப்பும் பண்ண போகிறோம். ஒரு ஆர்சி காரை எஃப்வி காராக மாற்றுறதுக்கு நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை, அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட காரில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. சேசிஸு மீதி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரைவ் சிஸ்டம்மு எல்லாமே ஒன்று தான். மோட்டரு பேர் என்ன சர்வோ இது எல்லாமே எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. நம்ம இப்போது என்ன ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா, கேனப்பியில் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கணும்னு சொல்லி பெயிண்ட் ஜாப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைமர் போட்டு மேடு பழம் எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து பாலிஷ் பண்ணி லோக்கலில் இருக்கிற கடையில் கொடுத்து பெயிண்ட் அடித்தேன். ஒர்க் ஷாப்பில் சூப்பராக அடித்து கொடுத்தாங்க. ஸோ ரெட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். மற்றது எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன எஃப்பிவி சிஸ்டமை மாற்றுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோன்னு நான் சொல்கிறேன். கேமரா பார்த்திங்கன்னா வாக்ஸ்னைல் கேமரா. முன்னாடி நம்ம வாக்ஸ்னைல் சிஸ்டம் வச்சுருந்தோம்ல, அதில் 2 வாட் பவர் இருக்கிற விடிஎக்ஸு. இது நமக்கு ரேஞ்சு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்பில்டாக நமக்கு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஃபேன் இருக்கிறதுனால விடிஎக்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகாது. எஃப்வியில் நம்ம இந்த விடிஎக்ஸ் செட்டப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னா எஃப்வி ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால விடிஎக்ஸ் கூல் ஆகிடும். ஆனால் நம்ம இதே விடிஎக்ஸை காரில் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடாக இதில் மேலே ஏர் ஃப்ளோ இருக்காது. அதனால் இது சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். பவரும் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, 2 வாட்ஸ்ன்றதுனால சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதனால் இன்பில்டாகவே அதில் ஃபேன் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற விடிஎக்ஸ் எக்ஸ்டர்னலாக ஃபேன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் ஃபிட் பண்ணிக்கலாம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் O4 வச்சு ஒரு இது செய்யலான் இருக்கேன். அப்போது இந்த ஃபேன்லாம் ஃபிட் பண்ணுறது, அதுக்கு எங்கேருந்து பவர் எடுக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ரெடிமேடாக என்கிட்ட இருக்கிற ஃபேன் வித் விடிஎக்ஸ் இருக்கிற இந்த செட்டப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு ரிசீவர் பார்த்திங்கன்னா நான் காகிள்ஸை வச்சு ஓட்ட போகிறதில்ல. இது வாக்ஸ்னைலோட விஆர்எக்ஸ் மாடியூல் இருக்குது. மாடியூல்லேருந்து HDMI அவுட்புட் எடுத்து இது லிலிபுட் டிஸ்பிளே, சினிமாலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மானிட்டர், இது ப்ரிவ்யூ பார்க்குற மானிட்டரு. இதில் நான் கனெக்ட் பண்ணி கூட இருக்கிற எல்லாருமே கார் எங்கே போகுது இது எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இந்த செட்டப் அவுட்டோர் போனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதிலே இந்த மானிட்டரும் பேட்டரி தான், இதுவும் பேட்டரியில் தான் ஒர்க் ஆக போகுது. அதனால் நமக்கு பவர் சப்ளை எதுவுமே தேவையில்லை. ஸோ இதே நம்ம வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஆர்எக்ஸ் ரிசீவர் இருக்குல்ல, இதுலேருந்து HDMI அவுட்புட் இருக்கும். இதை எடுத்து நம்ம நம்மளோட டிவிலேயோ இல்லை கம்ப்யூட்டர் மானிட்டரையோ கூட நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், வாக்ஸ்னைல் இந்த மாதிரி கேமரா, டிஜிட்டல் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாக்ஸ்னைலோட ரிசீவர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது விஆர்எக்ஸ் விஆர்எக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வாக்ஸ்னைல் காகிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் கேமராவை 180 டிகிரிக்கு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம 3D பிரிண்ட் பண்ணி நான் இந்த செட்டப் எடுத்திருக்கேன். இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். மேக்கர் வேர்ல்டு இருக்குல்ல, பேம்பு லேப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மேக்கர் வேர்ல்டு வெப்சைட்டில் தான் இது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி பிளாக் கலர் பிஎல்ஏ தான், இது ஃப்ளெக்சிபிள் கிடையாது. பிஎல்ஏவே இதுக்கு போதும். அதனால் பிஎல்ஏல பிரிண்ட் எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி செட் பண்ணுறோன்றதை காட்டுவோம். நெக்ஸ்ட்டு இந்த கிம்பல் செட்டப்பில் நமக்கு 2 சர்வோ வேணும். சரிங்களா? கீழே இருக்க ரொட்டேஷன், கேமரா இப்படி பார்க்குற ரொட்டேஷனு, அப்புறம் மேலேயும் கீழேயும் பார்க்குற ரொட்டேஷன், அந்த பிச்சு மூமெண்ட். ஓகேங்களா? அது மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ரோல் கிடையாது. இப்படி கேமரா திரும்பாது. 2 மோட்டார் கிம்பல், 2-வே கிம்பல்னு சொல்லலாம். இது 2 சர்வோ. இதை வச்சு தான் நம்ம 180 டிகிரிக்கு நம்ம டில்ட் ரொட்டேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? 2 சர்வோ. அப்புறம் மீதி பார்த்திங்கன்னா லைட்டு, இது இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்குன்னு சொல்லி ரெட் லைட்டு, ஒயிட் லைட் இதெல்லாம் இருக்குது. இது நார்மலாக இருக்கிற ஒரு 3 வோல்ட் LED லைட்டு தான். அப்புறம் இன்னொரு லைட் ஃப்ரண்ட்டில் ஃபாகு லேம்புக்கு நான் அதே 3 வோல்ட்டில் இது SMD LED லைட்டு. இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ண போகிறேன். அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசீவர் ப்ளஸ் டிரான்ஸ்மிட்டர். நம்ம இந்த மாதிரி எஃப்வி கார் செய்கிறப்போ நம்ம யூஸ்வலாக இருக்கிற டிரான்ஸ்மிட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா, லாங்கு போகிறீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆகிடும். அதனால் இது 1000 mW பவர் இருக்கிற ELRS டிரான்ஸ்மிட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ELRS PWM ரிசீவர், இதில் தான் நமக்கு பின்ஸு கொடுத்துருப்பாங்க, ஜம்பர் பின் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அந்த கனெக்டர்ஸ்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து 6 சேனல் ERE6 இந்த மாடல் ரேடியோ மாஸ்டர் இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ரிசீவரில் தான் நம்ம வந்து காரோட ESC கனெக்ட் பண்ண போகிறோம். த்ராட்டில், அப்புறம் ஸ்டேரிங்க்கு சர்வோ, இதுவும் 2 சேனல் ஆச்சா. அது இல்லாமல் 2 சர்வோ இருக்குது பார்த்தீங்களா, கேமரா டில்ட் பண்ணுற சர்வோ, இதையும் அதே ரிசீவரில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பவர் கொடுக்குறதும் அந்த ரிசீவர்லேருந்து தான் நமக்கு பவர் வரப்போகுது. ஸோ மொத்தம் 4 சேனல், இன்னும் 2 சேனல் இருக்குது. மொத்தம் 6 சேனல் சொன்னோன்னா அந்த 2 சேனலில் நம்ம வந்து வாக்ஸ்னைலில் கனெக்ட் பண்ண போகிறோம். வாக்ஸ்னைலில் எதுக்கு நம்ம வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணுறோம், சேனலில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா வாக்ஸ்னைல் பவருக்கு வந்து நான் அடிஷ்னலாக ஒரு பேட்டரி கொடுக்க போகிறேன். ஆனால் ஏன் வந்து அந்த மீதி 2 சேனல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, வாக்ஸ்னைல் மாதிரி வாக்ஸ்னைல் டிஜே இந்த மாதிரி VTX இந்த மாதிரி டிஜிட்டல் வீடியோ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறுமனையாக பேட்டரி பவர் கொடுத்தா ஆன் ஆகும், உங்களுக்கு காகல்ஸோட கனெக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து ரேஞ்சு கிடைக்காது. ஒரு ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கட் ஆகிடும். அது ஏன் அப்படின்னா, சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி ஃபுல் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோல் நீங்கள் FPV இந்த மாதிரி ட்ரோன்ஸில் இருக்கிற ஃப்ளைட் கண்ட்ரோலரில் அதை வந்து TX-RXல நீங்கள் கனெக்ட் பண்ணி பீட்டா ஃப்ளைட்டில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு UART கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட்டரில் ஆர்ம் சுவிட்ச் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஃபுல் பவர் மோடுக்கு போகும், இல்லாட்டி போகாது. அதிலே வந்து லோ பவர் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணாலும் சரி, அது வந்து ஃபுல் பவர் ஸ்டேட்டுக்கு போகாது, லோ பவர் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு FC கொடுக்கணும். FC கனெக்ட் பண்ணி பீட்டா ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஸ் இருக்கும். போர்ட்ஸில் UARTல போய்ட்டு நீங்கள் அதை ஒரு UARTல கனெக்ட் பண்ணி அதை வந்து டிஜிட்டல் FPV சிஸ்டம் அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு போட்டால் மட்டும்தான் அது வந்து ஃபுல் வாட்ஸுக்கு போகும். அது ஆர்ம் சுவிட்சை வந்து ட்ரிகர் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி FC யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ELRS பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெர்ஷன் 4ல் வந்து இந்த ஆப்ஷனை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. VTXலேருந்து நீங்கள் VTXல இருக்க TX-RXை ரிசீவரில் இருக்கிற ஒரு சேனலை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதே ஆர்ம் சுவிட்சை ட்ரிகர் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் வாட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ், காம்பனன்ட்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பில்லு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கிம்பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக 3D பிரிண்டடு. அப்புறம் இதில் வந்து இன்செர்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பிரேஸ் இன்செர்ட் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா, கீழேருந்து ஸ்க்ரூ பண்ணி இந்த மொத்த செட்டப்பையும் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு, மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே சர்வோ இன்ஸ்டால் பண்ணிட்டோமா. ஃபஸ்ட்டு அந்த சர்வோ பேக்கேஜ்லேயே உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. சர்வோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக, அதுதான் நமக்கு இதில் ஹானாக ஒர்க் ஆக போகுது. அதை வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டாப் பீஸ் இருக்குல்ல, இதை வச்சிட்டேன்னா அதுவும் அந்த ஹானும் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு 2 ஸ்க்ரூ. இப்போ செகண்ட் சர்வோ இதையும் நான் வந்து நியூட்ரல் பண்ணிட்டு வந்துச்சா. இந்த டாப் பீஸில் பார்த்தீங்கன்னா சர்வோ மவுண்ட் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை கரெக்டாக பார்த்து போட்டோமா. இப்போ நம்ம வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமராவோட ஹோல்டரை வந்து நம்ம மாட்டிடலாம். அதுக்கப்புறம் கேமரா உள்ளே திணிச்சு போட்டுடலாம். சரிங்களா? இந்த ஹெல்மெட் மாதிரி ஒரு பீஸ் இருக்கா, கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த கியரு, ஓகே. இப்போது ஒர்க் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கேமராவையும் நம்ம மவுண்ட் பண்ணணும், VTXையும் மவுண்ட் பண்ணணும், ப்ளஸ்ஸு ஆண்டனாவும் மவுண்ட் பண்ணணும். VTXை அதோட பொசிஷனில் வச்சுட்டோமா. வச்சுட்டு இது வந்து 20x20 மவுண்ட்டு. நீங்கள் எந்த VTX யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த செட்டப் வந்து இந்த 3D பிரிண்ட் வந்து எக்ஸாக்டாக வாக்ஸ்னைல், இந்த வாக்ஸ்னைலுக்கே வந்து டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஒன்று உங்களுக்கு தகுந்த கேமரா VTX செட்டப்புக்கு மாதிரி
ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இது நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்களே வந்து கேடில் டிசைனே பண்ணிடலாம். VTX மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதுதான் டாப் கேமராவில் இதை உள்ளே விட்டுட்டு உள்ளே வந்துச்சா. அதுக்கப்புறம் இங்கே 2 ஹோல் கரெக்டாக கேமராக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள். நேராக உள்ளே இறக்காமல் பாதி மட்டும் நான் வந்து ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. ஓகே, பார்க்கவே நல்லாயிருக்கு. மீதி இருக்கிற 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரூ இந்த பக்கம், ஒரு ஸ்க்ரூ அந்த பக்கம், ஒரு ஸ்க்ரூ கேமராவை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா நமக்கு வாபுல் ஆகும். அதனால் 2 கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போது FPV செட்டப் வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஆண்டனா மட்டும்தான். நான் ஜஸ்ட்டு ஆண்டனா கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு மவுண்ட் கொடுத்துருக்கேன்னா இதில் வச்சு டேக் அடிக்கணும். நான் வந்து அதை லேட்டராக பண்ணுறேன். ஓகே, இந்த 3D பிரிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் மேலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் கேரியர் இருக்கும்ல, அந்த செட்டப்பில் வந்து இந்த நம்ம கார்லேயும் போட போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, மேலே வந்து நம்மளோட கேமரா செட்டப்பு இது எல்லாமே வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு. அது மாதிரி பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து வேறு ஒரு கார் மாடலுக்கு இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிசைனை கொஞ்சம் இழுத்து வளைச்சி இதெல்லாமே பண்ணி கொஞ்சம் ஹைட்டெல்லாம் கம்மி பண்ணி நம்ம காருக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற கேனப்பிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பிரிண்ட் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த LED லைட்டோட இது செட்டப் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3D பிரிண்டட் தான். ஸோ லைட் எல்லாமே வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பாக்ஸ் செட்டப்பில் போட்டிருக்கோம். இது எப்படி வரும்னு நம்ம வந்து பில்டு முடித்து பார்க்கலாம். ஸோ நான் அதை வந்து மேலே இருக்க இந்த கேரியரில் ஒட்டிடுறேன். அந்த கேனப்பியில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பீஸ் கொடுத்துருந்தான். அதை வந்து வந்துச்சா. இப்போது இந்த கேரியரை இந்த இடத்துல தான் மாட்ட போகிறோம். கீழே வந்து ஒரு 5 mmக்கு ஸ்டாண்ட் ஆஃப் வந்து கொடுத்துருவோம். கொஞ்சம் லிஃப்ட் ஆகியிருக்கும். ஒயரிங் இது எல்லாமே கீழே போகிறப்ப நமக்கு வந்து தெரியாது. இப்படி கொடுத்துறோமா. இந்த இடத்த மார்க் பண்ணி நான் வந்து ட்ரில்லு போட்டுக்கிறேன் மேலே. ஓகே கைஸ், இப்போது இந்த டாப் பீஸ் இருக்குல்ல, அதில் சர்வோஸ் எல்லாமே உள்ளே விட்ருவோம். அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன வேணும், ஒயரு, இதோட கேபிள் இருக்குல்ல, நம்ம VTXோட கேபிள், அப்புறம் RX TX இது எல்லாமே அதுக்குள்ளே தான் நம்ம வந்து கொண்டு போகணும். அது வந்து கீழேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அது தவிர வேறெல்லாம் வேலை ஈஸி தான். ஸோ ஓரளவுக்கு மேலே இருக்கிறது வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது PLAன்றதுனால. நீங்கள் இந்த மாதிரி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட காரோட கேனப்பியில் வந்து ஜஸ்ட்டு மாட்டி விட்ருங்க. இதுதான் வந்து அந்த கேபிள் ஒயரு. ஒரு பக்கம் வந்து நம்மளோட வாக்ஸ்னல் VTXக்குள்ளே கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் இது வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணுறோம். சேனல் 5ஐயும் சேனல் 6ஐயும். இது வந்து XT30 டேரெக்டாக பவர். 2 சர்வோ, கேமராவோட கேபிள், VTXோட கேபிள். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த லைட்டோட கிரவுண்டு வோல்ட்டு. ஓகே, தெரிஞ்சு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. கீழே எப்படி நான் வந்து நட்டு போடணும். சரி, அது போட்டுக்கலாம், அது மேட்ரு இல்லை. VTX ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே வந்து ப்ளக்கு கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு இதுக்கும் ப்ளக்கு கொடுத்துக்கோங்க. அதான் ஃப்யூச்சரில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு ரிப்பேர் பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம வந்து LEDs கொடுக்குறோம், ஃப்ரண்ட்லேயும் LEDs கொடுக்குறோம். இந்த நார்மல் LED இல்லாமல் பவர்ஃபுல்லான LED வேறு கொடுக்குறோம். அதனால் டிஃபால்ட்டாக நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து பத்தாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த 3S பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அகைன் வந்து ஒரு 2S எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 7.4 வோல்ட்டு. இந்த ஒரு பேட்டரியிலே நமக்கு VTX ப்ளஸ் இதில் இருக்கிற லைட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இதில் பவர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த LEDs பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் LED தான். இது வந்து 7.4 வோல்ட்டு டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதுக்காக நான் வந்து 5 வோல்ட் BEC நீங்கள் ஒரு பக்கம் வந்து 6S பேட்டரி வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் கிடைக்கும். சரிங்களா, இந்த BEC பேட்டரி எலிமினேஷன் சர்க்யூட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த LED ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா செம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஓகே கைஸ், ஒரு வழியாக லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒயரிங்கும் முடிச்சாச்சு. அது சிம்பிள் ஒயரிங் தான், ஒன்றும் இல்லைனா இங்கே பார்க்க வந்து உங்களுக்கு கச்ச கச்சன்னு தெரியும். ஏன்னா ஒரே இன்புட்டில் நமக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்குற அடிஷ்னல் இந்த பேட்ரி இன்புட்டில் நம்ம வந்து விடிஎக்ஸு, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6, அதுக்கு இல்லாமல் மேலே ஒரு 4 லைட்டு, மொத்தம் ஒரு 10 லைட்டு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இதில் கொடுக்கணும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஒயரிங் எல்லாமே பண்ணியாச்சு. ப்ளஸ் ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ரொட்டேட் ஆகிற கிம்பல் இருக்குது பார்த்தீங்களா, கேமரா வந்து இப்படி மூவ் ஆகிற கிம்பல், அதுதான் சரிங்களா. அதை வந்து நான் சேனல் 4 கொடுத்துருக்கேன். அப்புறம் அப் அண்ட் டவுன் சரிங்களா, பிச்சு மேலேயும் கீழேயும் பார்க்குற அந்த சர்வோ வந்து சேனல் 3 கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விடிஎக்ஸை வந்து ஒரு ரிசீவரோட சேனலில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அதனால் அந்த ஒரு பின் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் நான் கொடுத்துருக்குது வந்து சேனல் 5. ஏன்னா க்ரீன் கலர் வந்து விடிஎக்ஸில் இருக்கிற டிஎக்ஸு சரிங்களா. நான் சேனல் 5 வந்து ரிசீவரோட செட்டிங், அதாவது ஆன்லைனில் நம்ம வந்து கூகுள் க்ரோம்லேயே நீங்கள் அந்த செட்டிங் பண்ணலாம். நான் வந்து காட்டுறேன். அதில் வந்து சேனல் 5 ஆர்எக்ஸாக மாற்றிருக்கேன். ஸோ ஆர்எக்ஸ் வந்து டிஎக்ஸு, டிஎக்ஸ் வந்து ஆர்எக்ஸ். அதுதான் இந்த மேலே மட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த கனெக்டர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் மேட்ரு. அதுக்கப்புறம் பேட்ரி வந்து நம்ம காரில் கனெக்ட் பண்ணிடலாம். அதனால் பேட்ரி வந்து மேலே இந்த ஃப்ரண்ட்டில் தான் வைக்க போகிறேன். அதனால் அதில் வந்து லைட்டாக ட்ரில்லை போட்டு இந்த ஓட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நமக்கு த்ராட்டில் சர்வோ, அதாவது காரில் இருக்கிற ஸ்டியரிங் சர்வோ, அதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். த்ராட்டில் வந்து சேனல் 2 கனெக்ட் பண்ணுறேன். ஏன் 2 கனெக்ட் பண்ணுறேன் நான் வந்து காட்டுறேன். சர்வோ வந்து ஸ்டியரிங் வந்து சேனல் 1. ஓகே, இதனாலையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி இருக்குல்ல, இதுலேருந்து வர இன்புட்டை வந்து ஒரு XT30 நான் ஒரு கனெக்டர் வச்சுருக்கேன். அந்த கேபிள் வந்து டேரெக்டாக சுவிட்சில் போயிடுது. சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடிஎக்ஸு லைட்டு எல்லாமே எரியிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜேசிஸ்லேருந்து நான் கேனப்பியை வந்து கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பேட்டரிலாம் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ வந்து நான் கேனப்பியை கழட்டுறேன்னா இந்த ஒயர்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கனெக்டர்ஸ் கொடுத்துட்டேன். இது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்இடிக்கு போகுது. இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இல்லாட்டி சிம்பிளாக இந்த எல்இடியை வந்து தவிர்த்துருங்க. எனக்கு வந்து வேறு இடம் கிடைக்கல, அதனால் நான் அதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ரிசீவருக்கு வந்து ஒரு சின்ன வெல்க்ரோ கொடுத்து அதில் வந்து அப்படியே உட்காந்துரும். ரிசீவர் வந்து ஆடாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் கை விட்டு பண்ணுற மாதிரி. அது மாதிரி சுவிட்சை வந்து கீழேருந்தே போட்டுக்கலாம். சுவிட்சை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவல். பின்னாடி பார்த்தீங்களா பிரேக் லைட்டு, ஃப்ரண்ட்டில் ஃபாக் லைட் இருக்குது, மேலே லைட்ஸ் இருக்குது. விடிஎக்ஸும் பார்த்தீங்களா லைட் எரியுது. ஓகே, பேட்டரி எல்லாமே இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நான் அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த 7 வோல்ட் பேட்டரி போடலான்னு நினச்சோம். இது போடுறதுனால என்னென்னா விடிஎக்ஸுக்கு வந்து ஃபுல் பவர் வர மாட்டேங்குது. நம்மகிட்ட இருக்கிற வாக்ஸ்னைல் 2X விடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 12 வோல்ட்லேருந்து தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து 3Sம் பத்தாதுன்னு எடுத்தோம். ஏன்னா 3S வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 12 வோல்ட் வரும். கொஞ்சம் வந்து சார்ஜ் கம்மியாச்சுன்னா திருப்பி வந்து 11 வோல்ட் கீழே போயிடும். அதனால் நான் வந்து ஒரு 4S கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு சேஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம மூமெண்ட்ஸை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வீடியோ வந்து நமக்கு லைவாக தெரியுதா, பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேனலில் ஸ்டேரிங் கொடுத்தோம். ரிசீவரில் இருக்கிற ஃபஸ்ட்டு சேனலில் ஸ்டேரிங் கொடுத்தோம். இப்போ ஃபஸ்ட்டு சேனல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற ரோல் தான் ஃபஸ்ட்டு சேனல். ரோல் நான் வந்து கொடுக்குறப்போ ஸ்டேரிங் ஒர்க் ஆகுதா. ரெண்டாவது சேனல் வந்து நம்ம த்ராட்டில் கொடுத்தோம், ஃப்ரண்ட்டு பேக்கு. அப்போது நீங்கள் இந்த காரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ஜாய்ஸ்டிக் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ சரி, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கிம்பலுக்கு வருவோம். கேமரா கிம்பல் வந்து மூமெண்ட்டை வந்து நம்ம சேனல் 4 கொடுத்துருக்கோம். அப் அண்ட் டவுன் பிச், அந்த மேலேயும் கீழேயும் பார்க்குற மூமெண்ட்டை வந்து
த்ராட்டில் கொடுத்துருக்கோம், அதாவது சேனல் 3ல் கொடுத்துருக்கோம் ரிசீவரில். இப்போ நீங்கள் வந்து த்ராட்டில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா மேலே போதா கீழே இறங்குதா. இப்போது நீங்கள் கேமரா அவுட்புட் பாருங்கள் போதா. அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே. ஸோ கிம்பலோட கண்ட்ரோல் நீங்கள் எங்கே பண்ணோன்னா இது, காரோட கண்ட்ரோல் வந்து இது. ஓகேங்களா. இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா த்ராட்டில் கொடுத்துட்டு கார் போயிட்டே இருக்கிறப்ப கிம்பல் மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிம்பல் மூவ் பண்ணிங்கன்னா தப்பான வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து கார் வந்து போய் எங்கேயாவது போய் இடிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் வந்து கண்ட்ரோல்ஸு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டில் போய் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, டெஸ்டிங்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்திருக்கோம். காரை நான் போய் வந்து அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்க, லைவ் வீடியோ தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து டில்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். மேலே கீழே பார்க்குதா, ரைட்டு லெஃப்ட்டு இவ்வளோ தான் டேனு. அடுத்த நம்ம மாடலில் வந்து ஒரு 360 டிகிரிக்கு அப்படியே பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பின்னாடிலாம் பார்க்க முடியல. ஒரு கார் டிரைவராக எப்படி பார்க்க முடியும், அது மட்டும்தான். போகலாமா? இது என்ன தான் வந்து பிரஸ்டு மோட்டராக இருந்தாலும் பயங்கர ஸ்பீடாக போகுது. ஓட்டு நல்லா தாங்க இருக்குது. ஓகே, திரும்பியாச்சு. இது நல்லா இருக்குதுங்க இந்த குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி வாக்ஸ்னைலு. கார் தான் எனக்கு வந்து மசில் மெமரி வந்து இன்னும் உட்காரல. போக போக பழகிடும். ஓடிக்கிட்டே நம்ம திரும்பி பார்த்துக்கலாம். 102 வந்துருச்சு VTX. இங்கே ஏதோ வீட்டு வேலை நடக்குது, போய் பார்த்துட்டு வருவோமா? பின்னாடி போய் பார்ப்போம், அங்கே வந்து சிக்னல் எதுவும் கட் ஆகுதானே. ஓகே, என்ன ஆட்டம் ஆடுது. 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. கட்டாக ஆரம்பிச்சிச்சு. 2 வீடுக்கு பின்னாடி போகணும்ல, அதனால் கட் ஆகுது. ELRS கட் ஆகாது. இதுதான் வாக்ஸ்னைல் பிரச்சனை. 2 வீடு தள்ளி போயிட்டாலே உங்களுக்கு வந்து கட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து 2 பிரச்சனை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஒன்று வந்து கேமரா பயங்கரமாக ஷேக் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு பின்னாடி போகிறப்போ ரேஞ்ச் வந்து பயங்கரமாக கட்டாச்சு. இந்த கார் மாடலில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கேனப்பி பாருங்கள், ஈஸியாக இந்த ஷேக் இருக்கா. அப்புறம் பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன் ஷேக்கும் இருக்குது. இதனால் கொஞ்சம் இது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் வாங்க போகிற காரில் இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம பழைய மாடல் காரு, இது வந்து 1980s உள்ள காரு. இதை வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்க போகிற காரில் இதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கேனப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கேனப்பியில் பெரிய ஓட்டையை போட்டு காரோட சேசிஸில் வச்சுக்கோங்க. ஆனாலுமே சில இதில் வந்து சேசியில் அந்த மாதிரிலாம் மாட்ட முடியாது. அதை நீங்கள் வந்து ஐடியா பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் சைடில் பார்த்தீங்களா, ஈஸியாக வந்து நமக்கு ஷேக் இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து இந்த ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இப்போ வர கார்லலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கும் கொடுத்துருப்பாங்க, சுற்றி வந்து ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஷேக் இருக்காது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இதை என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து FPVக்கு தகுந்த மாதிரியே இந்த மாதிரி ஷேக் இல்லாமல் இன்னொரு புது காரை வாங்கிக்கலாம். மெயினாக நீங்கள் பார்க்குற FPV வீடியோஸ், FPV கார் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேக்கை காட்ட மாட்டாங்க. அதில் என்ன மேட்டர்னா, உங்களுக்கு FPV கேமராவோட ரெக்கார்டிங்கை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண மாட்டாங்க. பின்னாடி இருக்கிற 360 கேமராவோட வீடியோஸு அந்த ஃபுட்டேஜ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பேசிக்காகவே உங்களுக்கு ஆக்ஷன் கேமராஸு 360 கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் எல்லாமே அது வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து ஷேக் வந்து இருக்காது. அதிலே இன்பில்டாக உங்களுக்கு கைரோ இருக்கும். அதனால் கைரோ ஸ்டெபிலைசேஷன் இன்பில்டாகவே கேமராவில் இருக்கும். அந்த மாதிரி ஷேக் உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து டைரெக்டாக கேமராவோட அவுட்புட் கொடுத்துருக்கோம். இன்னொன்று என்னென்னா, FPV கேமராலையுமே உங்களுக்கு கைரோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதில் வந்து DJIயில் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்சை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஆண்டனாஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நல்லா ஹைட்டாக இருக்கிற ஆண்டனாஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரோனை விட FPV கார்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து கட்டாக தான் செய்யும். ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துட்டுருக்கோம், நமக்கு லைன் ஆஃப் சைட் இருக்கும். நமக்கும் ட்ரோன்ஸுக்கும் நடுவில் எந்தவித அப்டக்கிள்ஸும் இருக்காது.
ஆனால் கார் வந்து தரையில் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு அப்டக்கிள்ஸ் வந்தால் கண்டிப்பாக கட்டாக தான் செய்யும். அதனால் நீங்கள் எஃப்இவி காரை வந்து ஓட்டுறப்போ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற பொசிஷன் பார்த்தீங்கன்னா காருக்கும் உங்களுக்கும் இடையில எந்த விதமான பில்டிங் எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த எஃப்இவி கார் ப்ராஜெக்டை நம்ம வந்து ஒரு டாய் காரில் செஞ்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹாபி கிரேட் காரை வாங்கி அதில் வந்து பக்காவான O4 கேமரா இந்த மாதிரி ஹையஸ்டான இருக்கிற DJI கேமரா வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.